தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. இறைவன் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவார் என்கின்ற அளவிட முடியாத நம்பிக்கையோடு இந்த புதிய ஆண்டில் அடியெடுத்து வைத்து இறை கரம் உங்களை தாங்க, இறை அருள் உங்களை வழிநடத்த, இறைவன் அமைதி உங்கள் வாழ்வில் தங்கிட நம்பிக்கையோடு ஜெபித்து இந்த புதிய நாளையும் புதிய ஆண்டையும் துவங்கி இருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் அற்புதமான அன்பின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். எண்ணிக்கை 27 படிக்கின்ற பொழுது இஸ்ராயலுக்கு ஆசி கூறுவதே ஆண்டவருக்கு விருப்பம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த வார்த்தையின் பிரகாரம் திருப்பால் 67 படிப்பதை போல, கடவுளே என் மீது இறங்கி எனக்கு ஆசி வழங்குவீராக, உம் திருமுக ஒளியை என் மீது வீசச் செய்வீராக என்ற வார்த்தைக்கு ஏற்றார் போல இறைவன் விரும்புகின்ற ஆசீர் உங்களோடு உள்ளத்திலும் வாழ்விலும் தங்கிட உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஆண்டில் முதல் நாளிலே வாழ்த்துகின்றேன். இன்றைய நாள் பல சிறப்புகளை தன்னுள்ளே கொண்டிருக்கின்றது. கிரகோரிய நாள்காட்டின் அடிப்படையிலே ஆண்டின் முதல் நாளாக கருதப்படுகின்றது. இன்றைய நற்செய்தியை படிக்கின்ற பொழுது 8ஆம் நாள் திருவிழா கொண்டாடப்படுகின்றது. அதாவது இயேசுவுக்கு விருத்த சேதனம் பெயர் சூட்டுகின்ற விழாவினை கொண்டாடுவதை நற்செய்தி நமக்கு சொல்லி காட்டுகின்றது. மேலும் உலக அமைதியின் நாளாக இந்த நாள் அனுசரிக்கப்படுகின்றது. இவற்றுக்கெல்லாம் மேலாக இன்றைய நாளை மரியா கடவுளின் தாய் என்கின்ற ஒப்பற்ற ஒரு பெருவிழாவின் வழியாக எவ்வாறு இறைமகன் இயேசுவை தாய்மறி பெற்றெடுத்தாலோ அதை போல நம் ஒவ்வொருவருக்கும் இறைவனுடைய அருளை பெற்றுத் தருபவராக இருக்கின்றார் என்ற நம்பிக்கையில இந்த ஆண்டை முழுவதுமாக அன்னையுடைய பாதுகாப்பிலை பராமரிப்பிலை ஒப்புக்கொடுத்து அவளை போல நாமும் இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக வாழ்ந்து இறைவனுடைய அருளை நிறைவாக பெற்றுக்கொள்ள நமக்கு வழிகாட்டுகின்ற ஒரு ஒப்பற்ற நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கின்றது. ஆம் அன்பு சகோதரமே, ஆண்டின் முதல் நாளாகி இந்த நாளிலும் கூட இறை வார்த்தையின் வழியாக இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க திருவுளம் கொண்டிருக்கின்றார். ஆசீர்வாதம் மிகவும் ஒரு உள்ளத்திற்கு ஒரு நிறைவினை, ஒரு வகையான சந்தோஷத்தை கொடுக்கின்ற நிகழ்வு இது. ஆசிரியர் கொடுப்பவர்களுக்கு பெற்றுக்கொள்கின்றவர்களுக்கும் உள்ளத்திலே வாழ்விலே ஒரு வகையான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. வீலத்தை பார்க்கின்ற பொழுது நம் தேவன் ஆசீர்வதிக்கின்ற தேவன். தொடக்கம் 1 படிக்கின்ற பொழுது கடவுள் ஒவ்வொன்றாக படைத்துக் கொண்டு வருகின்ற பொழுது தொடக்கம் 1:22 உயிரினங்களை படைத்து அதற்கு ஆசி வழங்கி அதை பழுகு பெருகச் செய்ய இறைவன் அருள் புரிவதாக சொல்லப்படுகின்றது. தொடக்கம் 1:28 மனிதனை தன் சாயலாக பாவனையாக படைத்த கடவுள் அவரை ஆசீர்வதித்து பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், அனைத்தையும் ஆளுங்கள் என்கின்ற ஆசீர்வாதத்தை கொடுப்பதாக நமக்கு சொல்லப்படுகின்றது. தொடக்கம் 9:1 நோவாவிற்கும் அவருடைய சந்ததிக்கும் கடவுள் ஆசி வழங்குவதாக சொல்லப்படுகின்றது. தொடக்கம் 12:2-3 வசனங்களிலே ஆபிரகாமை கடவுள் ஆசீர்வதித்து அவரை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாற்றுகின்றார். 14:19 உன் வழியாக மனித இனம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும் என்கிற ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். தொடக்கம் 20:13 படிக்கின்ற பொழுது ஈசாக்கை கடவுள் ஆசீர்வதிக்கின்றார். அந்த ஆண்டிலே 100 மடங்கு பலனை அந்த நிலம் கொடுத்ததாகவும் செல்வத்திற்கு மேல் செல்வங்களை கொடுத்து மிகப்பெரிய செல்வராகின்ற ஆசீர்வாதம் அவர் கொடுத்ததாக சொல்லப்படுகின்றது. தொடக்கம் 28:15 படிக்கின்ற பொழுது யாக்கோப்பிற்கு கடவுள் ஆசி வழங்குகிறார். நான் உன்னோடு இருப்பேன், நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாக இருப்பேன், நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்கின்ற வாக்குத்தத்தம் கொடுப்பதாக அமைந்திருக்கிறது. இணைச்சட்டம் 1:11 படிக்கின்ற பொழுது இஸ்ராயல் மக்களுக்கு கடவுள் ஆசி வழங்குகின்றார். 28:1-14 வரை இருக்கிற வசனங்களை படிக்கின்ற பொழுது அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பு நடப்பவர்களுக்கு இறைவன் கொடுக்கின்ற ஆசீர் பட்டியிட்டு காட்டப்படுகின்றது. தொடுகின்ற காரியங்கள், நிற்கின்ற இடம், அவரோடு இருக்கின்ற உயிரினங்கள், இப்படி ஒவ்வொன்றாக கடவுள் ஆசீர்வதிப்பதாக இருக்கின்றது. ஆம், நம் தேவன் ஆசீரை பொழிகின்ற கடவுள். இத்தகைய அருள் புரிகின்ற கடவுள் தாமே ஆசீர்வதிப்பதே என் விருப்பம் என்று சொன்ன கடவுள் ஆண்டின் துவக்க நாளாக இன்று
குருத்துவ ஆசி மொழியின் வழியாக முப்பெரும் ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கின்றார். இந்த முப்பெரும் ஆசின் வழியாக நம் ஒவ்வொருவரை ஆசி பெற்ற மக்களாய் இந்த ஆண்டு முழுவதும் வழிநடத்த விருப்பம் கொண்டிருக்கின்றார். இன்றைய முதல் வாசக எண்ணிக்கை நூல் 6ஆம் அதிகாரம் 24 படிக்கின்ற பொழுது, கடவுள் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக என்று சொல்லப்படுகின்றது. கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கின்ற பொழுது எசாயா புத்தகம் 44:3 படிக்கின்ற பொழுது, தாகமுற்ற நிலத்தில் நீரை ஊற்றுவேன், வறண்ட தரையில் நீரோடை ஓடச் செய்வேன், உன் வழிமரபினர் மீது என் ஆவியை பொழிவேன், உன் வழித்தோன்றர்களுக்கு நான் ஆசி வழங்குவேன், அவர்கள் நீரோடை அருகிலுள்ள புல் போல நாணல் போலும் செழித்து வளர்வர் என்று சொல்லப்படுகின்றது. இறைவன் கொடுக்கின்ற ஆசி நம்மை எந்நாளும் வாழ்விக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று சொல்லப்படுகிறது. இத்தகைய ஆசிரை கொடுக்கின்ற கடவுள் நம்மை காப்பவராக வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். ஆண்டின் துவக்கத்திலேயே திருப்பாடல் 91 படிக்கின்ற பொழுது, உன் பக்கம் 1000 விழுந்தாலும் உன் வலப்பக்கம் 14,000 விழுந்தாலும் எதுவும் உன்னை அணுகாது என்று சொன்ன கடவுள் திருப்பாடல் 121:7-8 படிக்கின்ற பொழுது, ஆண்டவர் உம்மை எல்லா தீமையிலும் பாதுகாப்பார், அவர் உன் உயிரை காத்திடுவார், நீ போகின்ற போதும் உள்ளே வருகின்ற போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவனை காத்தருவார் என்று வாக்குறுதி கொடுத்த தேவன் இதோ இந்த புதிய ஆண்டின் முதல் நாளில் நம்மை காப்பவராக வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். மேலும் இந்த வாக்குறுதி நமக்கு துணையாக இருக்கின்ற பொழுது விடுதலை பயனூர் 14:14 படிப்பதை போல, அஞ்சாதீர்கள், நிலை குலையாதீர்கள், இன்று ஆண்டவர் தாமே உங்களுக்காக ஆற்றும் விடுதலை செயலை பாருங்கள், ஆண்டவரே உங்களுக்காக போராடுவார், நீங்கள் அமைதியாய் இருங்கள் என்ற வார்த்தை கேட்டார் போல இந்த ஆண்டு முழுவதும் கடவுள் நமக்காக போராடி நமக்கு வெற்றி பெற்றுக் கொடுக்கின்ற தேவனாக இருக்கின்றார் என்கின்ற அந்த நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நம்பிக்கையிலே நாம் பயணிக்கின்ற பொழுது 1 சாமுவேல் புத்தகம் 17:3 படிப்பதை போல, தாவீது கோலியாத்தை எதிர்த்து நிற்கின்ற பொழுது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தின் கையிலும் தப்புவிப்பார் என்கின்ற உறுதியோடு செல்கின்றார். இப்படி நம்மை காக்கின்ற கடவுள் நம்மோடு இருப்பதை உணர்கின்ற பொழுது நாமும் திருப்பாடல் ஆசிரியர் சொல்வதை போல திருப்பாடல் 18:29 உன் துணையுடன் நான் எப்படையும் நசுக்குவேன், என் கடவுளின் துணையால் இம்மதிலையும் தாண்டுவேன் என்கின்ற வார்த்தைக்கு ஏற்றார் போல இந்த ஆண்டு முழுவதும் நம்மை எதிர்க்கிற எல்லா விதமான தீமையின் பகைவர்களை நம்மால் வென்றெடுக்க முடியும். சாத்தான் சூழ்ச்சிகளை வென்றெடுத்து வெற்றி பெற்ற மக்களாய் மாற முடியும். அத்தகைய ஆசிரை கடவுள் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கின்றார். இரண்டாவதாக இறைவன் கொடுக்கின்ற ஆசீர்வாதம், அவர் தம் திருமுக ஒளி நம்மீ வீசச் செய்து நமக்கு அருள் புரிவாராக என்று சொல்லப்படுகின்றது. கடவுள் தன் சாயலாக பாவனையாக படைத்து தன் ஆவியை மனிதனுக்கு கொடுக்கின்ற பொழுது கடவுளுடைய அருள் அவரோடு இருந்தது. எப்பொழுது ஆதி பெற்றோர் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் பாவத்திலே வீழ்ந்தார்களோ அப்பொழுதே அவர்கள் அந்த அருள் நிலையை இழந்து போனார்கள். மீண்டும் அந்த மனிதன் இழந்து போன அருளை கொடுப்பதற்காக இந்த ஆண்டின் முதல் நாளிலே கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசி கூறுகின்றார். தன் திருமுக ஒளியை உம்மீது வீசச் செய்து, கடவுளுடைய ஒளி நம் மீது படரச் செய்து நம்முடைய அகப்புற இருள் அனைத்தையும் அகற்றி அருள் நம் வாழ்விலே நிறைக்க செய்கின்றார். அப்பொழுது பவுலடியாரை போல நாமும் சொல்ல முடியும், நான் இந்த நிலையிலே இருப்பது கடவுளுடைய அருளாலே தான் என்று சொல்லுகின்ற அளவிற்கு நம்மை மாற்றுவதாக அமைந்திருக்கின்றது. இத்தகைய அருள் நம் வாழ்விலே எப்போது செயல்படும்? 2 கொரிந்தியர் புத்தகம் 12:9 படிக்கின்ற பொழுது பவுலடியார் தன் இயலாமை நினைத்து தன் ஆண்டவர் நோக்கி மன்றாடுகின்ற பொழுது கடவுள் சொல்வது, உன் பலவீனத்தில் என் பலன் செயல்படும், என் அருள் உனக்கு போதும் என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய பலவீனத்திலே பலப்படுத்துகின்ற அருளாக நம்மை கடந்து வருகின்றார். இந்த அருள் ரோமர் புத்தகம் 6:23 படிப்பதை போல கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் நிலை வாழ்வை நமக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ரோமர் 5:21 மனிதனை கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக்கி நிலை வாழ்வு பெற வழிவகுக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. ஆம் அன்பு சகோதரமே,
இத்தகைய அருளை நாம் பெற்றுக்கொள்கின்ற பொழுது கடவுளோடு இணைகின்றோம், கிறிஸ்துவோடு இணைகின்றோம். அப்படி கிறிஸ்துவோடு இணைகின்ற பொழுது 2 கொரிந்தியர் புத்தகம் 5:17 கிறிஸ்துவோடு இணைகின்ற ஒவ்வொருவரும் புது படைப்பாக மாற்றப்படுகின்றார்கள். புது படைப்பாக மாற்றப்படுகின்ற பொழுது கொலோசியர் புத்தகம் 3:10 படிப்பதை போல பழைய மனித இயல்புகள் நம்மிடமிருந்து கலைந்து எளியப்படுகின்றது. புதிய மனித இயல்பு இயேசு கிறிஸ்துவின் சாயலை நாம் தாங்குவர்களாக மாறுகின்றோம். இந்த ஆண்டு முழுவதும் இத்தகைய அருளை நிலைத்திருக்க கடவுள் நமக்கு ஆசி வழங்குகின்றார். மூன்றாவதாக கடவுள் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உமக்கு அமைதி கொடுப்பாராக என்று சொல்லப்படுகின்றது. யோவான் புத்தகம் 14:27 படிக்கின்ற பொழுது, நான் உங்களுக்கு அமைதியை விட்டு செல்கின்றேன், அந்த அமைதி இந்த உலகம் கொடுக்கின்ற அமைதி போன்றது அல்ல என்று சொல்லுகின்றார். நாம் தேடிக்கொண்டிருக்கின்ற செல்வத்திலோ, மனிதர்களிலோ, பதவியிலோ, பட்டத்திலோ, பணத்தின் வழியாக வருகின்ற அமைதி தற்காலிகமானது, காணல் நீர் போன்றது. ஆனால் இறைவன் கொடுக்கின்ற அமைதியோ நிலையானது. அத்தகைய அமைதியை இந்த ஆண்டு முழுவதும் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி இறைவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். இரண்டாவதாக மரியாள் கடவுளின் தாய் என்கின்ற ஒப்பற்ற விழாவினையும் திருச்சபை நாளிலே நினைவு கூறுகின்றது. தொடக்க கால திருச்சபையிலே மரியாள் கடவுளின் தாய் என்கிற நம்பிக்கை இருந்தது. 428 நெஸ்டோரியனிசம் என்கின்ற ஒரு தப்பறை கொள்கை பரவ ஆரம்பிக்கின்றது. அதிலே இயேசுவுக்கு 2 இயல்புகள் இருக்கின்றன. ஒன்று மனித இயல்பு, மற்றொன்று இறை இயல்பு. மரியாள் இயேசு என்கின்ற மனித இயல்பு கொண்ட மனிதனுடைய தாய் மட்டுமே, கிறிஸ்து என்கின்ற இறை இயல்பினுடைய தாய் அல்ல என்கின்ற ஒரு தவறான கொள்கை பரப்பப்படுகின்றது. 431 கூட்டப்பட்ட எபேசு திருச்சங்கத்தில் ஆயர் சிரில் தலைமையில ஒன்று கூடிய ஆயர்கள் இந்த தப்பறையை கண்டிக்கின்றார்கள். தியாட்டகோஸ், அதாவது மரியாள் கடவுளின் தாய் என்கின்ற அந்த உண்மையை நிலைநாட்டி அன்று முதல் மரியாள் கடவுளின் தாய் என்கின்ற மறை கோட்பாடானது திருச்சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எதன் அடிப்படையில்? லூக்கா புத்தகம் 1:42-43 வசனங்களில எலிசபெத் அம்மாளை மரியாள் சந்திக்க செல்லுகின்ற பொழுது எலிசபெத் அம்மாள் சொல்லுகின்ற வார்த்தை, என் ஆண்டவனின் தாய் என்னிடம் வர நான் பாக்கியம் பெற்றது எவ்வாறு என்று சொல்லி மரியாளை கடவுளின் தாய் என்று சொல்லி புகழ்ந்து பாடுவதை அடிப்படையாக கொண்டு இந்த கோட்பாடானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஆக இதன் அடிப்படையில் நாமும் ஏறக்குறைய 1974 ஆண்டிலிருந்து புதிய ஆண்டினுடைய முதல் நாளை ஜனவரி 1ஆம் தேதியை மரியா கடவுளின் தாய் என்கின்ற விழாவின் வழியாக கொண்டாடவும், அந்த ஆண்டை முழுவதும் அன்னையின் வழியாக ஆண்டவர் கரங்களை ஒப்புக் கொடுக்கும் திருச்சபை நமக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றது. மூன்றாவதாக நாம் கொண்டாடுகின்ற 8ஆம் நாள் சடங்கு. லேவியர் புத்தகத்திலே 12ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது விருத்த சேதனத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். அதாவது பெயர் வைக்கின்ற நிகழ்வு. ஆண் குழந்தை பிறந்த 8ஆம் நாள் அதற்கு விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி லேவியர் புத்தகம் 12:3 படிக்கின்றோம். அதன் அடிப்படையிலே இயேசுவுக்கும் அவர் பிறந்த 8ஆம் நாளிலே விருத்த சேதன சடங்கு நடைபெறுகின்றது. அதாவது பெயர் வைக்கிற சடங்கு. அவருக்கு இயேசு என்கின்ற பெயரை வைக்கின்றார்கள். இயேசு என்பதற்கு கடவுள் மக்களை பாவங்களில் மீட்பார் என்கின்ற அந்த அர்த்தமுடைய பெயரானது வைக்கப்படுகின்றது. இந்த இயேசுவின் பெயரே திருத்தோபை 4:12 படிப்பதை போல நாம் மீட்படைவதற்கும் நிறைவாழ்வை பெறுவதற்கும் இயேசுவின் பெயரை தவிர வேறொரு பெயர் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகின்றது. இந்த பெயர் எப்படிப்பட்டது? பிலிப்பியர் புத்தகம் 2:9-10 படிக்கின்ற பொழுது இப்பெயருக்கு மேலான பெயராக இருக்கின்றது. இந்த பெயருக்கு விண்ணவரும் மன்னவரும் கீழுலகோர் மேலுலகோர் அனைவரும் மண்டியிடுவர் என்கின்ற மேலான ஒரு பெயராக இருக்கின்றது. திருப்பாடல் 20 படிப்பதை போல கடவுள் பெயரே உன்னை பாதுகாப்பதாக என்கின்ற வார்த்தைக்கு ஏற்றார் போலும் யோவான் புத்தகம் 14:13-14 படிக்கின்ற பொழுது 2 முறை இயேசு வாக்குறுதி கொடுக்கின்றார். என் பெயரால் எதை கேட்டாலும் உங்களுக்கு தருவேன், என் பெயரை உச்சரித்து நீங்கள் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி வாக்குறுதி கொடுக்கின்றார். அந்த வாக்குறுதியானது மாற்கு புத்தகம் 16:17 படிக்கின்ற பொழுது இயேசு இறந்து உயிர்த்தெழுந்து விண்ணகம் சென்ற பிற்பாடு இயேசுவின் பெயரால் பேய்களை ஓட்டவும் பாம்புகளை கையிலே பிடிக்கவும் அற்புதங்களை செய்யவும் சிலர்கள் அதிகாரத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இத்தகைய ஆசீர் மிகுந்த பெயரானது சூட்டப்பட்ட இந்த நாளில் நமக்கும் அந்த பெயர் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இயேசுவின் பெயரை
உச்சரிக்க வலிமையுடைய நாமும் இயேசுவின் பெயரால் வருகின்ற, குணப்படுத்துகின்ற, சுகம் பெற்றுக் கொள்கின்ற, ஆசிரை நாம் நிறைவாக பெற்றுக் கொள்கின்ற, சாத்தான துரத்தை அடிக்கின்ற, துன்ப துயரங்களிலிருந்து விடுதலை பெறுகின்ற அருளையும் கிருபைகளையும் இந்த நாள் நாம் பெற்றுக் கொள்கின்றோம். ஆகவே இத்தகைய அருள் பெறுகின்ற பொழுது இறைவன் கொடுக்கின்ற ஆசிரின் வழியாக இறைவனுடைய பாதுகாப்பு, அமைதி, அருள் நம்மிலே கடந்து வருகின்ற பொழுதும் தாய் மரியாள் நமக்கு துணையாக இருந்து நமக்காக பரிந்து பேசி இறை அருளை பெற்றுக் கொடுக்கின்ற பொழுதும், இயேசுவின் பெயரை உச்சரித்து நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற பொழுதும், இன்று உலகம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற அமைதியின் தினமாக நம் வாழ்வின் இந்த ஆண்டின் ஒவ்வொரு நாளும் அமைதியும் ஆசீரும் கிருபையும் அருளும் நிறைந்த சமாதானத்தின் நாட்களாக, சமாதானத்தின் வாழ்வாக இருக்கும். அத்தகைய அருளை இறைவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, இந்த செய்தியின் வழியாக உம்முடைய அருளையும் ஆசீர்வதித்து நிற்கின்ற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அற்புதமான கரங்களிலே ஒப்புக் கொடுக்கின்றேன். உம்முடைய பாதுகாப்பும் அருளும் அமைதியும் ஆசீரும் இவர்கள் வாழ்வில் நிறைவாய் தங்குவதாக. அன்னை மரியை போல இவர்கள் இறை வார்த்தையை கேட்பவர்களாக, இறை வார்த்தையை அறிவித்து உம் புகழ் பாடுபவர்களாக இருக்கவும், உம் பெயரால் வருகின்ற எல்லா ஆசீரையும் பெற்று என்னால் மகிழ்ந்திருக்கவும் கிருபை தந்தருள்வீராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.